ஆனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கடையில் வாங்கக்கூடாது. கடையில் வாங்கவே கூடாது இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும். அதில் ஒன்றுமே இல்லை, வேஸ்ட்டு. நான் எப்போவுமே கடையிலே வாங்க மாட்டேன். அதுக்கு பதிலாக நல்லா ஒரு 10 ரூபாய்க்கு இஞ்சி வாங்கினோம்னா ஒரு 2 பூண்டு போட்டு அரைச்சி வச்சோம்னா வீட்லேயும் எப்போவுமே யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் கடையில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்குறதே வேஸ்ட்டு. நான் சமைக்கிறேன்ல அந்த வீட்டில் எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கடையில் தான் வாங்கி வச்சுருப்பாங்க. அது வெங்காயத்தில் போட்டோன்னே அப்படியே தெரிச்சு எண்ணெயெல்லாம் மேலே தெரிச்சிருந்தது, ஏன்னே தெரியல. ஃப்ரிட்ஜில் வச்சுருக்காங்க பேக்கெட்டில் வாங்கி, பேக்கெட்டாக. சொல்லிட்டேன் நான், இந்த அடுத்த முறை நீங்கள் வாங்காதீங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கடையில் வாங்காதீங்க, நான் வீட்டிலேயே அரைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அது வீட்டில் அரைச்சதான் நமக்கு அதோட இது நல்லாயிருக்கும். நமக்கு எவ்வளோ தேவை அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். ஒரு வாரம் கூட நல்லாயிருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா. நான் வீக்லி ஒன்ஸ் அரைச்சி வச்சுப்போம் வீட்டில். அது கடையில் வாங்கினா அந்த ஸ்மெல்லே இருக்க மாட்டேங்குது, எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி பெப்பர் கூட நான் வீட்டிலேயே அரைச்சி வச்சுப்பேன், கடையில் பவுடர் வாங்கி யூஸ் பண்ண மாட்டேன். எப்போவாது ரேராக இல்லை அர்ஜென்ட்டுக்கு அரைக்க முடியலனா அப்போனா ஒரு மிளகுத்தூள் மிளகுத்தூள் பேக்கெட் ஒன்று வாங்கிப்பேன், அவ்வளோதான். அம்மா அக்கா சூப்பர், ஓகே ஓகே. என்ன நீங்கள் சமையல் கேட்குறீங்க, நீங்கள் சமைப்பீங்களாண்ணா? சொன்னீங்க, அதான் சொன்னேன். அப்படியா? யாரோ கேட்டாங்க சிக்கன் அதான் கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டாங்க, நீங்கள் கேட்கலையா? அப்போ இருங்க பார்க்கலாம் யார் கேட்டாங்கன்ட்டு. திருநாவுக்கரசு அண்ணன் கேட்டிருக்காரு கறி குழம்பு எப்படி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஓகே. சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பாடு அக்கா? மீன் குழம்புப்பா, மீன் குழம்பு, மீன் வறுவல். பூபதி அண்ணா, நாங்கள் சென்னை அண்ணா, கோவிலம்பாக்கம், சென்னை வரதராஜ் அஃபிஷியல் அண்ணா. வாங்க, வணக்கம். நேற்று உங்கள் லைவுக்கு வந்தேண்ணா, அதுக்குள்ளே வீட்டுக்கு ஒருத்தவங்க வந்துட்டாங்களா, அதுக்குள்ளே பேச முடியலண்ணா. இன்னைக்கு வந்து நான் பேசுகிறேண்ணா. நீங்கள் கேட்டீர்கள் ஒரு நாளைக்கு ஒரு தலைப்பை பேசலாம் என்று, அதற்காக சொன்னேன். நீங்கள் ஒரு ஆளாகவே முடித்து விட்டீர்கள். அச்சோ, அப்படியாண்ணா? நீங்கள் கறி குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு கேட்டதுனால நீங்கள் எப்படி வைக்கிறதுன்னு கேட்குறீங்கன்னு நினச்சி நான் சொன்னேண்ணா. ஓகே ஓகே, தேங்க்ஸ் அண்ணா, நீங்கள் சொன்னதுக்கு தேங்க்ஸு. குமரன் அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கண்ணா, ஃபஸ்ட் டைம் வரீங்கண்ணா. அக்கா நான் சமைக்கிறதுண்ணா வேடிக்கை பார்ப்பேண்ணா. அக்கா அம்மா நல்லா சமைப்பாங்க. அப்படியா? சூப்பர். என்ன ஒர்க் பண்ணுறேம்மா? நான் குக்கிங் ஒர்க் பண்ணுறேன். லதா சிஸ்டர், நான் குக்கிங் ஒர்க் போயிட்டுருக்கேன் காலையில். மற்ற நேரத்தில் நம்ம யூடியூப் சேனல் தான் பண்ணிகிட்ருக்கோம். அன்பு தங்கை, நரி குழம்பு வைப்பது எப்படி அண்ணா? இன்னைக்கு நீங்கள் ரொம்ப பேசுகிறீங்க அண்ணா. ஓகே ஓகே, சொல்லுங்கள். இப்போ நீங்கள் என்ன சொல்லுவீங்க தெரியுமா? டைப் பண்ணது தப்பாயிடுச்சுன்னு சொல்லுவீங்க, கரெக்டா? நான் கறி குழம்புன்னு டைப் பண்ணும்போது மாறிடுச்சுன்னு சொல்லுவீங்க, நரி குழம்புன்னு சொல்லுவீங்க, நிறையாயிடுச்சு அப்படின்ட்டு. ஓகே ஓகே, சொல்லுங்க அண்ணா, பரவாயில்ல, கண்டிப்பாக வாங்க. இன்னைக்கு 7:30 மணிக்கு தான் லைவ். அப்படியாண்ணா? ஓகே அண்ணா. அகிலன் வாங்க, வணக்கம். டெவில் கிராமர், எஃப்எஃப் கிராமர் கேமர். அருண் அண்ணா வெல்கம். வாங்க, சாப்பிட்டீங்களா? 2 நாளாக ரொம்ப பிஸி அண்ணா. நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையா சகோதரி? நான் சாப்பிட்டேண்ணா, மதியம் சாப்பிட்டேன். இப்போ நைட்டுக்கு சமைக்கணும், குழம்புலாம் இருக்குது, சாதம் மட்டும் வடிக்கணும். ஆமாம் என் அன்பு தங்கை,